இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓ அக்கா, சொல்ல போனா நீ எவ்வளவு புத்திசாலி. ஆனா மாமா விஷயத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்க. லாஸ்ட் டைம் சொல்றேன், மாமாக்கு யார் கூடயும் தப்பான உறவு கிடையாது, புரியுதா? மாமா ஒரு தப்பும் பண்ணல. அவர் தப்பு பண்றாரா? ஆஹா, நான் மறுபடியும் சொல்றேன், மாமாக்கு எந்த அஃபேரும் யார் கூடயும் கிடையாது, புரியுதா? அட நீ சொல்லு. ஆமா அனி, அது ரிஷி ப்ரோக்கு அஃபேர் இருக்கு. ஆயுஷ் இல்ல, இருந்தது அத சொன்ன. ஆமா, அது முன்னாடி இருந்துச்சு. அது இருந்தது, அதெல்லாம் தெரியும். அந்த மலிஷ்கா தான். மலிஷ்காவே இல்ல, ரிஷிக்கு வேற யார் கூடயும் அஃபேர் இருக்கு. அவனே என்கிட்ட சொன்னான். அவன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க இருக்காங்கன்னு அவன் என்கிட்ட சொன்னா. முதல்ல நான் பொய்ன்னு நினைச்சேன், ஆனா இப்ப இது உண்மைன்னு தெரியல. இல்ல என்ன பேசுறீங்க அண்ணி? ஏன் ரிஷி ப்ரோ என்கிட்ட சொல்லவே இல்ல? இவ்ளோ பொண்ணுங்களா? நான் சூஸ் பண்ணிருப்பேனே, ஏன் இப்படி தப்பு பண்றாரு? இல்ல ஜோக்கிங். ரொம்ப கேவலமான சென்ஸ் ஆஃப் ஹியூமர். மோசமா இருந்துச்சா? முதல்ல அமைதியா இருங்க அக்கா. மாமா உன்ன சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காருக்கா. ஷாலு, நீ மறுபடியும் அத்தானுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்காத. அதனால என்ன, பேசுவேன் தான். இவன் எப்பவும் உனக்கு தானே பேசுறான். அப்ப இவன் மாமாக்கு தான் பறிஞ்சு பேசுவா. வாணி, இங்க பாரு ஆயுஷ், உனக்கு தான் எப்பவும் சப்போர்ட் பண்றான்ல. இவன் என்ன சொன்னாலும் நீ கேப்ப. ஆயுஷ், அப்போ நீயே சொல்லு, அதோட உண்மையை சொல்லணும். ஓகே? மனசுல பட்டத நேரா அக்கா கிட்ட சொல்லிடு. ஓகே, சொல்றேன். இப்போ நான் சொல்லிதானே ஆகணும். ஒண்ணு இருக்கு, ஒரு ரகசியம். நான் அத சொல்றேன். இங்க பாருங்க ஷாலு, பானி, அண்ணி, ரிஷி ப்ரோவை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். பட் நம்மள தாண்டி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. நம்ம ரிஷி ப்ரோக்கு மலிஷ்காவை தாண்டி இன்னொரு அஃபேரும் இருக்கு. என்ன ஆயுஷ், ஆமா. நீ என்ன பேசுற? ஆயுஷ், நீ சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த மாதிரி தானே. இங்க பாரு ஆயுஷ், விளையாட்டுக்குன்னா இப்பவே சொல்லிடு. அப்புறம் விளையாட்டுன்னு சொன்னா உன்னை நான் ஒண்ணு இல்லன்னு பண்ணிடுவேன், சொல்லிட்டேன். இது வேறயா? அப்படி என்ன பண்ணிடுவ? உன் கண்ணத்துல அரைவன். பானி, இவ்வளவு கொஞ்சம் பொடி. ஏன்னா நான் வேகமா ஊதுறேன்னு வை, இவ பறந்து போயிடுவா. என்ன அடிப்பாளாமே? இங்க பாரு, கண்டிப்பா அடிப்பேன். ஐயோ, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்கு. இங்க வா அக்கா, நீ சொல்லு. என்கிட்ட நீ உண்மையை மட்டும் தான் சொல்லணும். ரிஷிக்கு யார் கூட அஃபேர் இருக்கு? உங்களுக்கு இது தெரியாதா? வெரி பேட். மலிஷ்காக்கு தெரியுமே. மலிஷ்காக்கு தெரியுமா? ஆனாலும் மாமா பின்னாடி அலையறாளா? ஐ மீன், மாமாக்கு கல்யாணம் நடந்தாச்சு, ஓகே. ஆனாலும் யார் கூடயும் அஃபேர் இருக்கு. ஆனாலும் இந்த மலிஷ்கா மாமா பின்னாடியே அலைஞ்சுகிட்டு இருக்கா. மாமா என்னதான் பண்றாரு? அப்படின்னா இந்த மலிஷ்கா என்ன மாதிரியான பொண்ணு? அவ எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியும். அது சரி, அந்த மூணாவது பொண்ணு யாரு? யார் கூட மாமா இல்ல ஷாலு, அது பொண்ணு இல்ல. அக்கா, இவன் கண்டிப்பா விளையாடுறான். அது பொண்ணு இல்லனா பையனா? இல்ல நான் பையன் சொல்லவே இல்ல. இங்க பாருங்க, அது பையன் இல்ல. எந்த பையனும் இல்ல. இல்லாம உளராத. சும்மா ஜிலேபி மாதிரி சுத்தி வளைச்சு பேசாம என்ன ஏதுன்னு கரெக்டா சொல்லு. பொண்ணு இல்லன்னு சொல்ற, பையனும் இல்லன்னு சொல்ற. அப்ப அது யாரு கூட? அதத்தானே சொல்றேன் நீ. மூணாவதா யாரோ இருக்காங்க. ஐயோ பானி, என்ன ஆயுஷ் பேசுற? இப்ப யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ பேசுறது புரி. நான் என்ன சொல்றேன்னா, ரிஷி ப்ரோக்கு அஃபேர் இருக்கு. அவரோட ஒர்க்கோட, அவர் ஒரு வொர்க்கஹாலிக். ஒர்க் தான் அவரோட உலகம். அம்மா அப்பா எல்லாமே அவருக்கு ஒர்க் தான். எல்லாமே அதான். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். மலிஷ்காக்கும் தெரியும் தான் நான் சொல்ல வந்தேன். அப்பனா நீ விளையாடிட்டு இருக்க. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னல, விளையாட்டுக்கு சொன்னீனா செம்ம அடி வாங்குவேன். நான் விளையாடல. நான் ஒண்ணும் விளையாடல. நான் சீரியஸா தான் சொல்றேன். அண்ணிமா, நீங்க சோகமா இருந்தீங்களா? அதான் உங்களை கொஞ்சம் சிரிக்க வைக்க ட்ரை பண்ண. கொஞ்சம் சிரிங்களே. அக்கா, நான் சொன்னல. நானும் தான் சொன்னேன். அதோட உனக்கு தெரியும்ல மாமா எதுக்கு அப்படி பண்றாரு. எனக்கு தொல்லை கொடுக்கறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் எதுக்காக அப்படி பண்றாரு. அந்த தொல்லையோட சேர்த்து தலைவலியும் கொடுக்கறான். அக்கா அதெல்லாம் இல்ல. பென்டிரைவா? இந்த பென்டிரைவ் எங்க இப்படி வந்தது?
மெதுவா மெதுவா. அண்ணா என்னண்ணா ஆச்சு? நல்ல வேளை உங்களை நான் பார்த்துட்டேன். சரி என்னாச்சு? அட பாவி மவன, லக்ஷ்மி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறியா? அவ எதுவும் உளரக்கூடாது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. இவனை எங்கே கொன்னு போட்டுடலாமா? லக்ஷ்மி கிட்ட எதையும் இவன் உளறி வைக்க கூடாது. அங்க என்ன? அங்க அங்க யாராச்சும் உங்களை ஃபாலோ பண்றாங்களா என்ன? நீங்க பாருங்க, முதல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அத நான் இங்க வந்துட்டேன் இல்லையா? நீங்க பயப்படாதீங்க சரிங்களா? சொல்லுங்க, அங்க யாரு இருந்தாங்க? ஒரு ஆளு நெருப்பு. ஓ மை காட், நெருப்பு. என்னப்பா எப்பம் ரேடியோ என்ன கிருகிருன்னு சுத்துதா? நல்ல வேளை நம்ம அணைச்சிட்டோம். ஆனா இங்க எப்படி நெருப்பு வந்துச்சு? ஆ, நானும் அதான் யோசிச்சேன். அதானே, நெருப்பு பிடிக்கிற மாதிரி வேற எதுவும் இங்க இல்லையே. அது ஒயர் ஸ்விட்ச் அது மாதிரி எதுவும் இல்ல. கண்ணாடியும் இல்ல. இல்ல சரி இருக்கட்டும். எது எப்படியோ யாருக்கும் ஒண்ணும் ஆகல. இதுவே போதும். இட்ஸ் ஓகே. ஆயுஷ், அது வந்து சுப்பு அண்ணன் ரொம்பவே பயந்து போயிருந்தாரு. அவர் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்தாரு. என்ன? ஆமா, அவர் ஏதோ என்கிட்ட சொல்ல நினைச்சாரு. ஆனா அதுக்குள்ள இந்த நெருப்பை பார்த்ததும் நான் அப்படியே இங்க ஓடி வந்துட்டேன். ஒரு நிமிஷம், சுப்பண்ண ஏதோ சொல்ல வந்ததுக்கும் இந்த நெருப்பு பிடிச்சதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? கனெக்ஷனா? கண்டிப்பா எதுவும் சொல்ல முடியாது. என்னாச்சு? என்ன? இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. ஒரு சின்னதா நெருப்பு தான் புடிச்சுச்சு. ஆனா அது அணைச்சாச்சு. ஆனா இங்க எப்படி நெருப்பு வந்துச்சுன்னு தான் தெரியல. யாருக்கும் ஒண்ணும் ஆகல. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சரி, ரிஷி எங்க? நேரம் நெருங்கிடுச்சுல. நான் போய் பாத்துட்டு வரேன் மாமா. நான் போய் கூட்டு வரேன். போங்க, நான் கூட்டு வரேன். போய் எங்க இருக்காருன்னு பாக்குறேன். வா ஷாலு, போலாமா? அப்ப அது வா ஷாலு, நம்ம எல்லாரும் போலான்னு. எல்லாருமா? ஓகே மாமா. வாமா போலாம். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த நெருப்பால யாருக்கும் எதுவும் ஆகல. உண்மையை சொல்லணும்னா நான் பயந்தே போயிட்டேன். ரிஷி எங்க? ரிஷி, இந்நேரம் அவன் இங்க வந்திருக்கணும்ல. நேரத்துக்கு வான்னு அவன் கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தேன். நீ கவலைப்படாத நீலம், கண்டிப்பா டயத்துக்கு வந்துருவான். ஆனா முகூர்த்தத்துக்கு முன்னாடியே அவன் இங்க இருக்கணுமே. மாமா, நான் போய் பாத்துட்டு வரேன். ஆமா, அவன் இங்க எங்கேயாவது தான் இருப்பான். இங்கதான் இருக்கானா எதுக்காக வரல? இந்த மாதிரி முகூர்த்த நேரம் எல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு அவனுக்கு தெரியும்ல. அதுவும் தசரா அன்னைக்கு.